ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இதுக்கு கீழே வர்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசானது ஒரு குட் நியூஸை கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த அறிவிப்பில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராஜுவிட்டி சம்மந்தமான ஒரு விஷயந்தான். இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசு ஊழியர்கள், அதாவது என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க, அவங்களோட விருப்பத்தின் பேரில் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் இணையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் தான் யூபிஎஸ் சம்மந்தமாக, அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடச்சிருக்கு. இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னடா மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அறிவிப்புப்படி அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்க்கு கீழே இருக்கிற மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதிய முறைப்படி 2021 கிராஜுவிட்டி, அதாவது பணிக்கொடை விதிகளுக்கு கீழ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓய்வூதிய கிராஜுவிட்டியும், அதாவது ஓய்வூதிய பணிக்கொடையும், டெத்துக்கு அப்புறம் இறப்பு பணிக்கொடையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு யூபிஎஸ்க்கு கீழே வர்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ்சில் இருக்கிற மத்திய அரசு ஊழியர்கள் இது மூலமாக யூபிஎஸ்ஸை தேர்வு செய்வார்கள். இது அவங்கள ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கு. மத்திய அரசு ஊழியர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்பிஎஸ்சில் இருக்கிறவங்கள யூபிஎஸ்க்கு கொண்டு வர மத்திய அரசு பல முக்கியமான அப்டேட்டுகளை யூபிஎஸ்சில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்துக்கு மாறுவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல், நாம் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.